ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வனோட 3வது பாகத்தில் வந்து அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் என்னென்னா சமய சஞ்சீவி. இப்போ வந்து இளவரசியை தேடி வந்தியத்தேவன் அங்கே போகிறான். அதோட வந்து போன அத்தியாயம் முடிஞ்சிருந்தது. அதுக்கு முன்னால் என்ன ஆச்சு, பின்னா அந்த வைத்தியரோட பையன், வைத்தியர் மகன் வந்து வந்தியத்தேவனை பார்த்தானா அப்படிங்கிறது தான் வந்து இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சுன்னா, அதாவது வந்தியத்தேவன் அங்கே இதுக்கு கோட்டைக்குள்ள வந்து அங்கே சபையில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே திரு நாரையூர் நம்பி, நான் போன வீடியோவில் மாற்றி சொல்லிட்டேன், திரு ஆரையூர் நம்பின்னு, திரு நாரையூர் நம்பி தான். அவரை பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அந்த மக்கள் கூட்டத்தில் வந்தியத்தேவன் இருக்கானா, அவன் இருக்கானா அப்படின்னு ஒவ்வொருத்தர் முகத்தையாக பார்த்து இது இவன் இல்லை அப்படின்னு அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். அப்போ அந்த சபையில் வந்தியத்தேவன் நின்றுட்டு இருக்கத வைத்தியரோட மகன் பார்த்துடுறான். பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆனால் வந்தியத்தேவனோட கவனம் வேற எதுலேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கல்கி. இந்த இதில் இப்போ இந்த சபை கலைஞ்சக்கப்புறம் மதுராந்தக தேவர்கிட்ட என்னெல்லாமோ ஒரு கதையை சொல்லி அவரை குழப்பி விட்டுட்டு இவன் வந்து தன்னோட குதிரையை தேடி வர நேரத்தில் விநாயகபாணி, அந்த அவன் பேர் விநாயகபாணி, அவன் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியர் மகன் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரப்பா நீ அப்படின்னு வந்தியத்தேவனை பற்றி கேட்குறான். நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு. நான் யார், நான்னா என்ன கேட்குறியா, இல்லை பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்க உடம்ப கேட்குறியா, இல்லை வந்து உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மாவை கேட்குறியா, இல்லை அதையும் தாண்டி வந்து அதையும் தாண்டி அதுக்கு மேலே இருக்க பரமாத்மாவை கேட்குறியா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். இது என்னது பரமாத்மாவா, இது 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 வந்து எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து கிளம்புறான். குதிரையை எடுத்துட்டு வந்து விநாயகபாணி, அதாவது அந்த வைத்தியர் மகன் கண்ணில் படாமல் தப்பிச்சு அப்படியே ஓடிடுறான். அப்படியே ஓடி வந்து அது வரைக்கும் குதிரையை வேகமாக ஓட்டிகிட்டே போகிறான். வேகமாக ஓட்டிகிட்டு போய் அவன் வந்து ஒரு இடத்துல நின்றுடுறான். அதுக்கப்புறம் வைத்தியர் மகன் வந்து இருக்கிற காவல் அதிகாரிகள்லாம் கூட்டிகிட்டு வந்து வந்தியத்தேவனை ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கான். அப்போ வந்தியத்தேவன் வைத்தியர் மகன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து இவன் தான் ஒட்டன், இவனை வந்து இவனை பிடிங்க அப்படின்னு வந்து இவனால தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு வைத்தியர் மகன் சொல்றான். அப்போ என்னப்பா இது, என்ன சொல்ற அப்படின்னு அவன் வந்து கேட்குறான் வந்தியத்தேவன். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ என்னத்தையோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான்னா என்ன கேட்குறியா, இல்லை என் பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்க என் உடம்ப கேட்குறியா, இல்லை என் உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மாவை கேட்குறியா, இல்லை அதையும் தாண்டி பரமாத்மாவை கேட்குறியா அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்தியத்தேவனுக்கு என்ன மைண்டில் என்ன ஓடிக்கும், அதாவது நம்ம இப்போ நம்மளோட இதில் அப்படி யோசித்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும். அது என்னன்னு நான் வந்து காமிக்கிறேன். நம்மகிட்டே போடுறேன். அதுக்கப்புறம் அப்படி வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்தியத்தேவன் கிட்ட வராங்க. வந்தியத்தேவனும் இங்கே பாருங்கள், நான் இளவரசர் மதுராந்தகரோட வந்த நிமித்த காரன், நான் வந்து இளவரசரோட வந்திருக்கேன், என்னை பிடிக்கிறதுக்கு முன்னால் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இது
யாரு வைத்தியர் மகன் என்ன பண்றான்னா, இல்லை இல்லை இவன் அவன்தான் வந்து இப்போ தஞ்சாவூர்லேருந்து இலங்கைக்கு தப்பிச்சு போன ஒற்றன், அவனை வந்து பிடிங்க நான் வந்து கட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து எல்லாரும் என்ன ஆகுதுன்னா, இந்த சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லாரும் வந்து அங்க என்னன்னா எல்லா மக்கள் கூட்டம் எல்லாமே அங்க கூடிடுது. மக்கள் கூட்டம் எல்லாம் அங்கே கூடிடுது. அப்போ மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வைத்தியர் மகனுக்கு வந்து அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, வந்தியத்தேவனை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை அவனை பிடிங்க, அவன் ஒற்றன்தான், அவன் வந்து பழுவேட்டையர்கள் வந்து அவனை கைது பண்ணிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே வந்து வைத்தியர் மகனுக்கு எதிராக அப்படியே திரும்பிடுறாங்க. ஏன்னா இது வந்து பழையாறை, இங்கே பழுவேட்டரையர்கள் பேரை சொன்னால் எல்லாருக்கும் வந்து ஒரு கோபம் வரும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் எல்லாரும் வந்தியத்தேவனுக்கு சப்போர்ட்டாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி பழுவேட்டரையர்களோட ஆள் இவன் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இவனுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தியத்தேவனும் அப்படி நின்றுட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் யார் நம்ம ரொம்ப நாளாக வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆழ்வார்க்கடியானும் அங்கே கூட்டத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்தியத்தேவனை பார்த்து, இந்த மாதிரி இளவரசர் கூட வந்த நிமித்த காரன் இங்கே இருக்கிறானா அப்படின்னு சொன்னோடனே வந்தியத்தேவன் இதோ இருக்கேன் அப்படின்னு கையை தூக்குறான். அப்போ வந்து இளவரசி இவனை கூப்பிடுறாங்க, நீ என் கூட வா அப்படின்னு வந்து யார் ஆழ்வார்க்கடியான் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நிமித்தக்காரன்னா வந்து உன்னை நான் எப்படி நம்புறது, உன்னை வந்து நம்புறதுக்கு ஏதாவது ஒரு நம்புறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், நம்புற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை பார்த்து கண்ணிலே ஒரு செய்கை காமிக்கிறாரு. அங்கே பார்த்தா 3 குதிரையில் 3 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்தியத்தேவன் அந்த குதிரையில் வரவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, ராஜ குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தருக்கு பெரிய ஆபத்து வந்துடுச்சு, அந்த செய்தியை தான் இவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அப்போ இவன் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அந்த தூதர்கள் யார், அந்த 3 பேரும் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த கூட்டத்தில் இப்போ வந்தியத்தேவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆட்களும் மற்றவங்களும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் அப்படி வந்து சத்தமே இல்லாத இடம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தூதர்கள் இளவரசர் வந்து இப்படி கப்பல்ல இருந்து யாரையோ காப்பாத்துறதுக்கு கடல்ல குதிச்சாரு, அதுக்கப்புறம் சுழற்காற்றுல சிக்கி அவர் வந்து கடல்ல மூழ்கிட்டாரு, இளவரசர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டோடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து என்னன்னா எல்லாரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. சில பேர் வந்து அழுகுறாங்க, சில பேர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் சொல்கிறது உண்மைதானா, இளவரசருக்கு என்னாச்சு அப்படிங்கிற இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. சில பேர் தலையில் அடிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் எல்லாரும் அப்படி அந்த தூதர்களை சுற்றி நின்றுக்கிறாங்க. அவங்கள வந்து அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க எல்லாரும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஆழ்வார்க்கடியான் என்ன பண்ணுறாருன்னா, வந்து கையை பிடிச்சி, அவன் வந்தியத்தேவன் கையை பிடிச்சி
இங்கே பாரு நம்ம உடனே போகணும், சரி என்னோட குதிரையை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு வந்தியத்தேவன் போகிறான். அதெல்லாம் இப்போ நேரம் இல்லை, குதிரை அப்புறமா நீ எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது போ, இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகிற இடத்துல ஒரு நீல ஓடையில் ஒரு படகுல வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது குந்தவை தான். அவளை பார்த்த உடனே வந்து வந்தியத்தேவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. அடுத்த அத்தியாயம் தாயும் மகனும். இப்போ வந்து மதுராந்தகர் அவரோட அறையில் இருக்கிறாரு. அவர் வந்து இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு, அம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இப்போ வந்து எனக்கு தானே அந்த சிம்மாசனம் உரியது, சுந்தர சோழர் வந்து அதில் அரசராக இருக்காரு, இவ்வளோ நாள் இருக்காரு, நான் தான் இப்போ வளர்ந்துட்டேனே அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சேவகன் வந்து இந்த மாதிரி பெரிய மகாராணி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரோட அறையிலேருந்து அங்கே பெரிய மகாராணி அதாவது செம்பியன் மாதேவியை பார்க்குறதுக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தா அங்கே செம்பியன் மாதேவி உட்காந்துட்டு இந்த மாதிரி மதுராந்தகனை பார்த்து, என்னப்பா நீ எப்படி இருக்க, அதுக்கப்புறம் உன்னோட மாமனார் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா, எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா, அதாவது உன்னோட மனைவியோட அப்பா எப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் அந்த பெரிய பழுவேட்டரை தினாதிகாரி எப்படி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்குறாங்க. எல்லாரும் நலந்தான் அம்மா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அம்மா, ஏன் என்னை மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க, அதாவது அந்த திரு நாரையூர் நம்பிக்கை கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அந்த சின்ன பையன் வந்தப்ப அவனுக்கு வந்து நல்ல உபசாரம் பண்ணீங்க, அவனை வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து அவன் சொன்ன திருப்பதிகம் எல்லாத்தையும் அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து வெளியில் ரொம்ப மரியாதையோடு அவனை வழி அனுப்பி வச்சிங்க. ஆனால் அந்த மரியாதை கூட வழியில் போகிற அந்த திரு நாரையூர் நம்பிக்கை கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த சோழ சிம்மாசனம் எனக்குரியது. நான் வந்து சின்ன பையனாக இருந்தப்போ அந்த சுந்தர சோழரை அரசனாக்கிட்டீங்க. இப்போ வரைக்கும் அவர் அரசனாக தான் இருக்கிறாரு. எனக்கு தான் இப்போ வந்து அரசனாகிற தகுதி, அதாவது அந்த வயசு வந்துடுச்சு. அதுக்கப்புறமும் ஏன் வந்து இப்படி வந்து சுந்தர சோழருக்கு அப்புறம் சுந்தர சோழரோட பையனுக்கு தான் சிம்மாசனம்னு சொல்கிறீங்க, அது என்னோடது அப்படின்னு யார் மதுராந்தகன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ பேசுகிறதெல்லாம் கேட்டால் யாரோ ஒருத்தங்க, அதாவது ராமாயணத்தில் கூனி வந்து கைகேயிக்கு துர்போதனை செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து பேச வச்சா, அது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உனக்கு துர்போதனை செஞ்சு உன்னோட மனசை வந்து மாற்றிருக்காங்க, யார் அது அப்படின்னு கேட்டோடனே யாரும் இல்லை, எனக்கு சுய அறிவு கிடையாதா, நான் வந்து முடிவெடுக்க மாட்டேனா, நான் தான் வந்து இப்படி முடிவெடுத்தேன், நான் தான் இந்த நாட்டோட அரசன் அப்படின்னு அவன் வந்து சொன்னானே. செம்பியன் மாதேவி, இங்கே பாருப்பா, நான் வந்து உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், அதாவது உன்னோட அப்பாவுக்கும் எனக்கும் வந்து எப்படி திருமணம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயத்த பேசி முடிவெடுத்தோம், அதெல்லாம் நான் அவன்கிட்ட இப்போ சொல்ல வேண்டிய சமயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்பியன் மாதேவி அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செம்பியன் மாதேவி அவங்களோட நாட்டில் இருந்தப்போ வந்து அவங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ கூட என்னென்னா சிவன் மேலே ரொம்ப பக்தி இருந்தது. அப்போ அவங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் மங்கை வயசு வந்தக்கப்புறம் அவங்க வந்து சிவன் கோயிலுக்கு தான் நிறைய போக ஆரம்பித்தாங்க. சிவன் முன்னால் நடராஜர் முன்னால் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பாட்டெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க, சிவன் பாட்டெல்லாம். அப்போ வந்து ஒரு நாள்
இப்படி நான் நடராஜர் முன்னால் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுது. கண்ணை மூடி நான் அதை தவம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ என்னை நிறைய பேர் சுற்றி என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்னோட அப்பா வந்து அந்த ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது என்னன்னா, யார் இந்த பொண்ணு, இப்பவே நல்லா தியானம் பண்றாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து எங்க அப்பா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இது எங்க என்னோட பொண்ணு தான். இந்த சின்ன வயசுலயே சிவபக்தி அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு செம்பியன் மாதேவியோட அப்பா சொல்றாரு. இதை கேட்டோடனே அங்க இருந்தவங்கள சில பேர் சிரிக்கிறாங்க. அப்ப ஒருத்தரை மட்டும் செம்பியன் மாதேவி அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுதான் வந்து உன்னோட அப்பாவும் என்னோட கணவருமான கண்டராதித்தர். அவர் வந்து எனக்கு முன்னால் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அவங்க வந்து அந்த மாதரசி அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்தாரு. என்னை பார்த்தோடனே என்னை வந்து கல்யாணம் அவர் முடிவு பண்ணார். எங்கள் வீட்டுக்கே அவர் என்னை தேடி என்னோட வீட்டுக்கே வந்துட்டார். எங்கள் அப்பா கிட்ட பேசினார். இந்த மாதிரி நானும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீ பிறந்த உடனே நானும் உங்கள் அப்பாவும் சிவ பக்தர்கள் தானே. அதனால என்ன பண்ணோன்னா, அதாவது எங்க பையனை, அதாவது உன்னை வந்து ஒரு சிவ பக்தனா தான் வளர்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். இந்த மாதிரி ராஜ பதவியெலாம் நம்ம பையனுக்கு வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே, புரிஞ்சுதா உனக்கு, இப்போ புரிஞ்சுதா எதுக்காக நான் வந்து இது அரச பதவியெலாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு உனக்கு புரிஞ்சுதா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. அதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மதுராந்தகர் அவரோட அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறாரு, அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் குந்தவை கிட்ட என்ன சொல்ல போகிறான், அந்த வைத்தியர் மகன் வந்து இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.